வணக்கம், எங்களின் வாராந்திர வீடியோக்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் EPF திட்டம் மற்றும் அதன் கீழ் கிடைக்கும் பலன்களை பற்றி உங்களுக்கு கூறுவோம். EPF திட்டம் என்றால் என்ன? இந்த திட்டம் EPF சட்டம் 1952 இன் கீழ் செயல்படுத்தப்பட்ட முதல் சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இது நவம்பர் 1, 1952 முதல் நடைமுறைக்கு வந்தது. EPF சட்டம் பொருந்தக்கூடிய நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அல்லது வேலையை விட்டு வெளியேறும் போது வருங்கால வைப்பு நிதியை பெறுவார்கள். EPF திட்டத்தின் கீழ் உறுப்பினர்கள் சேவையில் இருக்கும்போது சிறப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முன்பணம், அதாவது பகுதியளவு திரும்ப பெறும் வசதியை பெறுகிறார்கள். சமூக பாதுகாப்போடு மக்களிடையே சேமிப்பு உணர்வை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் பலன் ஒரு ஊழியரின் மரணத்திற்கு பிறகு அவர் குடும்பத்தினருக்கோ அல்லது பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கோ கிடைக்கும். EPF திட்டத்தில் முதலாளி மற்றும் பணியாளர் இருவரும் பங்களிக்கின்றனர். அறிவிக்கப்பட்ட விகிதத்தில் EPF கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் தொகைக்கு ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வரவு வைக்கப்படுகிறது. இந்த வட்டிக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டு குறிப்பிட்ட வரம்பு வரை வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. EPF சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள தொழில்துறை அல்லது வணிகத்துறை நிறுவனங்களில் 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்தால் இந்த சட்டம் பொருந்தும். இத்திட்டத்தில் முதலாளி மற்றும் பணியாளரின் EPF பங்களிப்பு பணியாளரின் அடிப்படை சம்பளம் மற்றும் DAவில் 12% ஆகும். முதலாளியின் பங்களிப்பில் 3.67% EPF கணக்கிலும் மீதமுள்ள 8.33% ஓய்வூதிய நிதியிலும் செலுத்தப்படுகிறது. சில நிறுவனங்களுக்கு முதலாளி மற்றும் பணியாளர் இருவரின் பங்களிப்பு விகிதம் 10% ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் சேவை காலத்தில், அதாவது வேலையில் இருக்கும் போது முன்பணம் பெறுவதற்கான ஏற்பாடு உள்ளது. எத்தனை வகையான முன்பணங்கள் உள்ளன, எந்த சூழ்நிலையில் அவற்றை எடுக்கலாம் என்பதையும் பார்ப்போம். EPF திட்டத்தின் பல்வேறு பத்திகளின் கீழ் பிளாட் வாங்குவதற்கு முன்பணம், வீடு கட்டுவதற்கு முன்பணம், வீடு பழுது பார்ப்பதற்கு முன்பணம், உறுப்பினர் அல்லது அவரது குடும்பம் நோயால் பாதிக்கப்பட்டால் அதற்கு முன்பணம், உறுப்பினர் மற்றும் அவர் குடும்பத்தாரின் திருமணத்திற்கு முன்பணம், உறுப்பினர் குழந்தைகளின் போஸ்ட் மேட்ரிக் படிப்பிற்கு முன்பணம், மின் துண்டிப்பால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு முன்பணம், உடல் ஊனமுற்ற நபர் உபகரணங்கள் வாங்குவதற்கான முன்பணம் மற்றும் 54 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதை அடைந்த பிறகு ஓய்வு பெறுவதற்கு 1 வருடத்திற்கு முன்பு 90% மொத்த வைப்பு தொகை முன்பணமாக பெறலாம். EPF முன்பணம் உமன் ஆப் மூலமாகவும் பெறலாம். கடந்த சில ஆண்டுகளில் இத்திட்டத்தில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. அந்த திருத்தங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். 2018ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 1 மாதத்திற்கும் மேலாக வேலையின்மை ஏற்பட்டால் திருப்பிச் செலுத்த முடியாத முன்பணம் வழங்கப்பட்டது. எனவே இது EPF திட்டம் மற்றும் அதன் பலன்கள் பற்றிய தகவல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறோம். நன்றி.